அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று கேள்விகளும் பதில்களும் சொல்கிறேன் கேளுங்கள். கேள்வி: வீடு வாங்குவது வரதட்சணையாகுமா? ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனைவியருக்கும் வீடு கட்டி கொடுத்து இருக்கிறார்களா, அல்லது ஏதாவது ஒரு மனைவிக்கு வீடு கொடுத்து இருக்கிறார்களா? விளக்கம் தேவை. இதற்கு பதில்: உங்கள் கேள்வி மிகவும் வியப்பாக இருக்கிறது. மனைவிக்காக கணவன் கொடுப்பது எதுவும் வரதட்சணையில் சேராது. கணவன் தன்னுடைய மனைவியுடன் வாழ்வதற்காக தன்னுடைய உழைப்பில் வீடு கட்டிக் கொள்வதோ அல்லது மனைவிக்கு வழங்குவதோ மார்க்க அடிப்படையில் தவறானது கிடையாது. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக அப்பெண் வீட்டாரிடம் ஒரு வீட்டையே வரதட்சணையாக பெறும் கொடுமை சில முஸ்லிம் ஊர்களில் நிலவி வருகிறது. இது மாபெரும் சமூக கொடுமை ஆகும். இதைத்தான் நாம் வரதட்சணை கொடுமை என்று கூறி வருகிறோம். நபியவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் உயிருடன் இருந்த அனைத்து மனைவிமார்களும் தனித்தனி வீடுகளில் வசித்ததாக நாம் ஹதீஸ்களில் காண்கிறோம். இது நபியவர்கள் தம்முடைய மனைவிமார்களுக்கு செய்து கொடுத்த வசதிதானே தவிர நபியவர்கள் தம்முடைய மனைவியின் குடும்பத்தாரிடமிருந்து பெற்றவை அல்ல. நபியவர்களின் மனைவிமார்கள் வசித்தது அனைத்துமே நபியவர்களின் வீடுதான் என்பதை பின்வரும் ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம். உர்வா பின் சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது: என்னிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் சகோதரி மகனே, நாங்கள் பிறை பார்ப்போம், மீண்டும் பிறை பார்ப்போம், பிறகும் பிறை பார்ப்போம். இப்படி 2 மாதங்களில் 3 முறை பிறை பார்ப்போம். அப்படியிருந்தும் அல்லாஹ்வின் தூதருடைய வீடுகளில் அடுப்பில் நெருப்பு மூட்டப்படாது என்று கூறினார்கள். நான், என் சிற்றன்னையே, நீங்கள் எதை கொண்டுதான் வாழ்க்கை நடத்தினீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், 2 கருப்பான பொருள்கள், ஒன்று பேரீச்சம்பழம், மற்றொன்று தண்ணீர். அன்சாரிகளான சில அண்டை வீட்டார் அல்லாஹ்வின் தூதருக்கு இருந்தார்கள். அவர்களிடம் சில அன்பளிப்பு ஒட்டகங்கள், மணிஹாக்கள் இருந்தன. அவற்றை குறிப்பிட்ட காலத்திற்கு இலவசமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் இரவல் வாங்கியிருந்தனர். அவர்கள் அவற்றிலிருந்து கிடைக்கின்ற தமக்குரிய பாலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எங்களுக்கு அருந்த கொடுப்பார்கள் என்று கூறினார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் 2567, 6459.